எங்கள் ஊர் ராஜாவை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளுங்கள், உதயநிதியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் விட்டுவிட்டு அதற்கு பின்னாலே அதை யோசித்து அருமையாக செய்தார். அவரும் அருமையாக செயல்படுகிறார். ஒரு இந்திய தலைமை நிதியமைச்சர் செயல்படுவது போல செயல்படுகிறார். அவர் வந்த பிறகு 10% வளர்ச்சி, 4, 5, 3 என்று இருந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி 10%. இதுல என்ன வேடிக்கை என்றால், இந்தியாவினுடைய வளர்ச்சி 6.5% தான். இந்தியாவே திமுக ஆளுகிற நிலைமை. இன்னைக்கு உலகத்துல 3வது இடத்துல இந்தியா வருகிறதுனா அதற்கு காரணம் தளபதி ஸ்டாலின் தான். அதற்கு காரணம் ராஜாதான். அதற்கு காரணம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறது.